இன்று செய்தியாளர் சந்திப்பில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் சரணாகதி அண்ணாமலை அவர்களிடம் முழு சரணாகதி அடைந்திருக்கிறார். 2 நாட்களுக்கு முன்னால் தான் குற்றமற்றவன் குற்றம் செய்திருந்தால் அதனுடைய ஆதாரங்களை வெளியிடவும் என்று சவால் விட்டிருந்த செல்வ பெருந்தகை அவர்கள் நேற்று செய்தியாளர் சந்திப்பு மூலமும் சமூக ஊடக வாயிலாகவும் அவர் செய்த குற்றங்களை பட்டியலிட்டு அடுக்கியிருந்தார் அண்ணாமலை அவர்கள். அதை எதிர்கொள்ள திராணி இல்லாத செல்வ பெருந்தகை அவர்கள் இன்று நான் அதை வளர்க்க விரும்பவில்லை என்று சரணாகதி அடைந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, காங்கிரஸை எடுத்து சென்ற பெருமை அதாவது காங்கிரஸுக்கு வலு சேர்த்த அண்ணாமலை அவர்கள் வலு சேர்த்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையில் சொல்ல போனால் காங்கிரஸ் தான் எப்பொழுதும் பாஜக வலு சேர்ந்திருக்கிறது. செல்வ பெருந்தகை அவர்கள் எப்பேற்பட்டவர் என்று தெரியாமல் இருந்த தமிழக மக்களுக்கு இன்று செல்வ பெருந்தகையின் பின்புலம் என்ன என்று அனைவரும் தெரிந்து கொள்ள அண்ணாமலை அவர்கள் மிகவும் உதவி செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சி அனைத்து இடங்களிலும் எடுத்து சென்றிருக்கிற அண்ணாமலை அவர்களுக்கு நன்றி என்று சொல்லியிருக்கிறார். உண்மையை சொல்ல போனால் பிரதமர் மோடி அவர்களை குஜராத்திலிருந்து இந்தியாவின் ஒவ்வொரு மூலை முடுக்குக்கும் எடுத்து சென்ற பெருமை காங்கிரஸ் கட்சியை சாரும். இன்று 3வது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்றிருக்கிறார் என்றால் அது பாஜகவை விட காங்கிரஸ் கட்சிக்கே அந்த சாதனையின் பங்கு அதிகம். ஏனென்றால் குஜராத்தில் முதல்வராக இருந்த பொழுது அவருடைய தனிப்பட்ட தாக்குதலுக்கும் அவருடைய காங்கிரஸ் கட்சியின் ஏளனத்துக்கு மாறான மோடி அவர்கள் அதன் மூலமாகத்தான் இன்று பிரதமராக 3வது முறை ஜெயித்திருக்கிறார். ஸோ பிரதமர் நாட்டிற்கு ஒரு நல்ல பிரதமரை தந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மாபெரும் நன்றி. இப்ப பாருங்க, நாங்க ஒண்ணுமே செய்யல. ஒரு 10 நாளா அண்ணாமலை பேசுறார், காங்கிரஸ் கட்சி வைப்ரண்ட் ஆயிடுச்சு. நாங்க யாரை பத்தி எதனா பேசணுமா? நாங்க அரசியல் பேசுறோம், உண்மையை பேசுறோம், நேர்மையா பேசுறோம். அவர் ஒரு தனிநபர் தாக்குதல் பண்ணாரு. காங்கிரஸ் கட்சிக்காரங்கெல்லாம் இந்த தேச விடுதலைக்காக போராட்டம். தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் கட்சியுடைய தோழர்கள், தலைவர்கள், கேடர்கள் எல்லாமே அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க மூதாதையர் சுதந்திர போராட்ட தியாகிகள், இந்த மண்ணை நேசிப்பவர்கள். ஒரு வார்த்தை பேசின தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியை வைப்ரண்டா பண்ணியிருக்காரு. காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்துவர் அண்ணாமலை தான். அவருக்கு நன்றி. இதே மாதிரி என்ன தனிநபர் தாக்குதல் பண்ணணும், பேசணும், எங்க கட்சி வலிமை அடையும்.